மனுஷன் கேட்ட இந்த பூமியை கொடுத்துறாரு. வானத்தை அவர் ஆள்றாரு, இந்த பூமியை மனுஷகுமாரன் கேட்ட கொடுத்துறாரு. ஆதாம் ஏவாளும் பாவம் செய்யும் பொழுது, இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது ஆண்டவரால் அந்த கையை தடுக்க முடியாதா? முடியும். ஏன் அவர் தடுக்கல? அவர் மனுஷனா பார்க்குறாரு. அவருடைய சாயலை உருவாக்கியிருக்காரு. என்னுடைய சாயலை உருவாக்கியிருக்காரு. அவருடைய சாயல் நம்மளை உருவாக்கியிருக்காரு. அவருடைய சாயல் என்ன? நம்மளோட உருவம் மாத்திரமல்ல, நம்ம சிந்திக்கும்படியாக உருவாக்கியிருக்காரு, நம்மளை யோசிக்கும்படியாக உருவாக்கியிருக்காரு. நாமளை சிந்தித்து யோசித்து முடிவெடுத்து ஒரு காரியத்தை நடப்பிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மளை உருவாக்கியிருக்காரு. நாம் அந்த பழத்தை சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாது என்று ஆதாம் ஏவாள் தான் முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணணுமா ஜெபம் பண்ணக்கூடாது என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். சபைக்கு வரணுமா வரக்கூடாது என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். பரிசுத்தமா வாழணுமா வாழக்கூடாது என்று நீங்க தான் முடிவெடுக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை சாபத்தை கர்த்தர் முன்னாடி வச்சிருக்காரு. உனக்கு ஆசீர்வாதம் வேணா ஆசீர்வாதம் எடுத்துக்கோ, சாபம் வேணா சாபத்தை எடுத்துக்கோ, உன் கையில கர்த்தர் கொடுத்துட்டாரு. அதனால தான் அந்த பெருமாள் ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.